ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர்ஸ் தான் ஓட்ட போகிறோம். ஸோ 2 ட்ராக் வைக்க போகிறோம். ஸோ 2 ட்ராக்லையுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பைக்கோட ஓனர் தான் பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரைடு சேஞ்ச் பண்ண மாட்டோங்க. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ வாங்க இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓ ஃபேம் ஆர்சி பவரை பார்த்தீங்களா, பிடிக்க முடியுமா? கரெக்டாக 3rd கியர் வரைக்கும் டஃப் கொடுக்குது கைஸ். வாவ், அங்கே பாருங்க ஃபேம், விட்டு கிளிக்குது. முந்திடலாமா? லெட்ஸ் see. வாபிள் ஆகுது. 155 ஃபேம். டிஸ்டன்ஸ் பாருங்களேன், பக்கத்தில் வந்துட்டோங்க. வர மாதிரி அவர் என்ன போயிட்டாரு. அண்ட் ஃபேம் செகண்ட் ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ பார்ப்போங்க. ஸோ 3rd 4th கியர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா டஃப் கொடுத்துச்சு. கமான் மேன். நல்ல பவர் இருக்குங்க ஆர்சியில், ரா பவர் கிடைக்கும். பறக்குது பாருங்க, பிடிக்க முடியுமா? லெட்ஸ் see. வாபிள் ஆகுது ஃபேம். OMG, வாபிளை பார்த்தீங்களா? இந்த ஹேண்டில் பாரில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஓல்டு ஹேண்டில் பாரில் கூட இவ்வளோ வாபிள் வரல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாபிள். ப்ரோ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டா, நான் ஸ்லோ பண்ணிட்டேங்க வாபிள்னால. அண்ட் ஃபேம், ஸோ 2 ட்ராகில் பார்த்தீங்கன்னா RC 200 தான் வின்னர். ஸோ நான் ஏன் ஸ்லோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஸோ வாபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த பிரிட்ஜில். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பாரில் வந்தது கிடையாது. ஸோ இது ஏன்னு தெரில, புதுசாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்கணுங்க என்னன்னு. ஸோ ஃபோர்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்டாக இருக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு போதுங்க, இப்படி கையை விட்டு ஓட்டணும்னு பார்த்துக்கோங்க. கையை விட்டினோம்னா அப்படியே லெஃப்ட்டு. எங்கெங்க வரீங்க? முன்னாடி ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. அண்ட் ஃபேம், எங்கே போனால் சேஃபாக ஓட்டுங்க. ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஞ்சருங்க. ஸோ பார்த்து ட்ராக்லாம் ஓட்டும் போது ஓட்டுங்க. ஸோ சேஃபாக ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராக்லாம் ஓட்டுங்க. அண்ட் ஃபேம், ஸோ உங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் RC தான் வின்னரு. ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் வாபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த பிரிட்ஜில். ஸோ அது ஏன்னு எனக்கே தெரியலங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோ பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இல்லைனா பார்த்தீங்கன்னா டாப் ரேஞ்சில் வருங்க, 155 போகும். அந்த RC பார்த்தீங்கன்னா டாப் ரேஞ்ச் வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். 142 போச்சுல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரா பவர் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா RC போயிடுச்சுங்க. ஸோ அதனால் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ட்ராக் தாங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேனல் போய் பார்த்தீங்கன்னா நோட்டிஸ்னா வரும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ். டாட்டா, பை பை, டேக் கேர்.